வீட்டிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதையாச்சும் பண்ணுவான்னு கிளம்பி கோயம்புத்தூரில் புதுசாக பூங்கா வந்து அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம். எப்போ எப்போ பூங்கா தாண்டா இப்போ. ஆமாம்ல, எப்போ வந்துச்சு? ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருக்கோம். 1 வீக் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணலாம். Hey guys, welcome to the channel. Today we are exploring this beautiful green park. Let's go. புதுசாக திறந்துருக்காங்களே, அப்படி என்ன இருக்கும்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். என்னடா உட்காந்துட்டா? அதுக்கு இது நான் எதுக்கு பண்ண நினைச்சேன், உட்காரதான். நக்கல்யா அவனுக்கு. ஐயோ, உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். சரி, நம்ம வந்து சேலஞ்ச் வச்சுப்போம். ஒரு சேலஞ்ச் வச்சுப்போம். வந்து நான் ஒரு பொண்ணு சொல்லுவேன், நீ பேசுகிறேன். நீ ஒரு பொண்ணு சொல்லு, நான் பேசுகிறேன். இல்லை எனக்கு ஏதாவது டவுட் கேட்குற மாதிரி கூட பேசு. ஏதாவது நல்லதாக பேசணும்னு இல்லை. ஒன்றும் வேணாம், அமைதியே வந்தோமா பார்க்க பார்த்தோமான்னு போனோம். சரி, ஓகே, பொண்ணுங்கிட்ட பேச வேணாம். ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். சேலஞ்சாக சொல்லு. பண்ண வேணாம்டா. சொல்கிறா என்னடா சத்தம்? ஜெயண்ட் வீல் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஜெயண்ட் வீல்லாம் இருக்குங்க, ரொம்ப கத்துறானுங்க. என்னன்னு பார்ப்போம். தெரியுது அங்கிருந்து உங்களுக்கு ஜெயண்ட் வீல். இவ்வளோ மரம் நட்டங்க நல்லா இருக்குல்ல? ஊரே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஊரே இப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆமாம், நம்ம தான் கெடுத்துட்டோம். தண்ணியை தொட்டியா? என்னடா அந்த குழந்தை பண்ணுற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியாடா? அது குஷியாகுது, நான் குஷியாகல. அவ்வளோதான் வித்தியாசம். இது பேர் ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனால் கூட நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டேன். அவ்வளோ மண்டை காஞ்சு வீட்டில் உட்காந்துட்டு எதுவுமே பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயும் கோயம்புத்தூரில் போய் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வேறு வழியே இல்லாமல். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அழுதுகிட்டு இருக்காங்கல்ல ஒரு சமாதானம் பற்றி. ஓகே, வா பண்ணலாம். வா, பிரிச்சு விட்டு வந்துடலாம். டே, எதுக்கு சமாதானப்படுத்தணும்? பிரிச்சு விட்டு வந்துடலாம். வா, கல்லஞ்சக்காரன். உங்கள் ஆளோட வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு உட்கார்றதுக்குலாம் நல்லா இருக்கும். இவங்க கூட உட்காந்துட்டு என்னத்த பண்ணு. ஜோக் இல்லையா? ஃபஸ்ட்டு நானும் யோசித்தேன், கேமரா எடுத்துகிட்டு பார்ப்பாங்களோ எத்தனை பேர் என்ன கேமரா வச்சு பண்ணுறாங்கன்னு. ஆனால் ரீல் பார்க்குறத பார்த்தா எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு. இலவசம் எது இருந்தாலும் போயிடுறது. குடிநீர் தான் இலவசம். தண்ணி வரலையா? வரல. அதுவும் என்ன நிலைமையில வச்சிருக்காங்க. இலவசம் வர வைக்கிறாங்களே தவிர ஒரு தடவை கூட நாங்கள் ஃப்ரீயாக ஒன்றத்தையும் வாங்கினதில்லை. என்ன காது மட்டும் ஏண்டா சிலையை வச்சு கூட கடுப்பேற்றுறீங்களேடா. இருக்கா? சரி விட்றா, 5 ரூபா தானடா, போகும்போது சொல்லிக்கலாம்டா. டிக்கெட்டை தொலைச்சிட்டோன்னு. இருக்கா? அப்பா ப்ராங்க் பண்ண சிரிப்பே வரல. தெரியலையே. ஆமாம், இருக்கு பாரு. நான் ஒரு சென்னையில் போனேன்ல, காமிச்ச நான் பார்த்து சுற்றி மீனாக இருந்துச்சுறான்னு ஃபோட்டோ. ஒத்த ஃபிஷ்ஷு தான் இருக்குது. என்ன நம்மளை மாதிரி தனிமையில் இருக்குது? சொல்லு. அருமையாக இருக்கு. டேய், உண்மையான ரிவ்யூ சொல்கிறா. டேய்,
இந்த மாதிரி ஒரு பார்க் நான் வாழ்நாளே பார்த்து. அதாவது போர் அடிக்குதுன்னு வந்தோம், ஏதாவது நல்லா இருக்கும்னு. ஒன்றும் இல்லை, சரி ஏதாவது எல்லோரும் பசங்களாக இருக்கீங்க, எங்கேயாவது உட்காந்து பேசணுன்னா வரலாம். சும்மா வந்துட்டு அதுவும் வெயில் மண்டையாயுது, கிளைமேட் நல்லா இருந்து, இல்லை ஈவினிங் டைமு பசங்களோட ஏதாவது பேசுகிற ஏரியா வேணும் உட்காந்து அப்படின்னா இங்கே வரலாம். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இவங்க நம்ம சொந்தக்காரங்களா? ஒருத்தவன்னா இப்போ ஆமாம், அப்படி பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க தான். அப்படி யாருக்குள்ளே பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். நான் உங்க தூரம் சொந்தம். எப்படி உங்க சொந்தம்னு கேட்டால் உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் போலாதடா பிள்ளையோட பிள்ளை. உங்கள் அப்பா இங்கே வருவார். என்னடா இங்கேயும் இருக்கீங்க? எங்கே போனாலும் இருக்கீங்களேடா. இல்லைடா வயசு ஆயிடுச்சா? நாங்கள் போகிற இடத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் நேற்றுக்கு வந்து கோயில் போயிருந்தோம், எதர்ச்சியாக நானும் இவனும் போயிருந்தோம் கோயிலுக்கு. பார்த்தா அதே கோயிலில் எங்கள் அப்பா வந்திருக்காரு. வந்துட்டு இல்லைடா நீங்கள் இங்கே அப்படின்னாரு. அப்புறம் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இல்லைடா வயசானவங்க போக வேண்டிய ஏரியாக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கோகுலையும் கவினையும் மீட் பண்ணுறதுக்காக இது வந்து ஓல்டு பூங்கா, அந்த பூங்காவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம் இப்படி தான் இருக்கு. உள்ளே போயிட்டான்டா அவன். அவன் என்ன உள்ள ஃபோட்டோ பாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அவனை பாரு. ஓ தெரிஞ்சவன். டேய் அவனுக்கு தெரிஞ்சவனே அவனும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆயிடா தம்பி. கூட்டிட்டான்டா வாட்ச்மேன்றவன், வரக்கூடாதுங்கிறான். இந்த ஜுராசிக் பார்க்குள்ளே போயிட்டு போகலாம். நான் இந்த வீடியோ போடும்போது அந்த தீம் போடுறேன், ஜுராசிக் பார்க் தீமு. அதான் என்னடா மிஷன் இம்பாசிபிள் சொல்லிட்டு இருக்கடா. அது வக்காண்டா பார்க்குதாம்மா. இதே குழப்பி அடிக்கிறான். டைனோசரோ பயமா அது கடிச்சிடாத. என்னடா சிரிக்கிற? பேட் கேவுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்பா இன்னும் இவ்வளோ பெருசுங்களா இருக்குங்க. காக்கா இல்லை வவ்வால். சண்டே நைட்டும் வந்தாச்சு பிக்கிள் பாலுக்கு. இன்றைக்கும் பிக்கிள் பால் தான், எல்லா விளாக்லேயும் பிக்கிள் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியலடா. And முடிச்சாச்சு.